ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்படியும் ஒரு நாள் வருமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. விதவிதமாக சமைச்சு எங்கள் வீட்டில் சாதம், அந்த குழம்பு, இந்த குழம்பு, அந்த கறி, இந்த சப்ஜி, இந்த பொரியல், அந்த பொரியல்லாம் சொன்ன காலம் போக இன்றைக்கி வெறும் நூடுல்ஸுங்க. இதில் எந்த காய்கறியுமே நான் போடல. ஏன்னா எதுவுமே என்கிட்ட இப்போ இல்லை, ஸ்டாக்கு இருக்கிறது பீட்ரூட் தான். அது நூடுல்ஸில் போடுறது எனக்கு தெரியல, தயக்கமாக இருந்தது, அதனால் நான் போடல. மழை, இந்த புயல், இந்த சைக்ளோனில் டிட்வாலை மாட்டிட்டு நம்ம எதுவுமே வாங்கலை. ஸோ வீட்டில் நூடுல்ஸ் இருந்தது. ஸோ சைல்டுஹுட் மெமரிஸ் வர்ற மாதிரி இன்றைக்கி வெறும்னா நூடுல்ஸ் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பைஸ் பவுட்ரு போட்டு டாப் ராமன், அந்த டாப் ராமன் மட்டும்தான் நான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன். இது மேகி இல்லை, டாப் ராமன் எப்போவுமே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் மேகி எனக்கு, பட் இது நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த சுட சுட இந்த குளிருக்கு சாப்பிட்றது ரொம்ப சுகமாக இருக்குங்க. இதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஈவினிங்க்கு பண்ணியிருக்கிறது ஸ்நாக்குக்கு. ஸோ யா, இன்றைக்கி இதை வச்சு திருப்தி ஆகிட்டோங்க. ஏன்னா இதுவும் ஒரு நல்ல சைல்ட்ஹுட் மெமரி கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தானே. ஸோ இன்றைக்கி வேறு எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் மதியத்துக்கு தயிர் சாதம் இது இப்படி பண்ணிங்கன்னு கேட்காதீங்க. இந்த குளிருக்கு சாதம் நல்லா வடித்து குழச்சிட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டி அது தயிர் சாதம் கலந்துட்டு ஊறுகாய் தொட்டு மத்தியானம் சாப்பிட்டோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது தான் பண்ணியிருக்கேன். அது இந்த குளிருக்கு நல்ல இதமாக இருக்குங்கிறதுனால. ஓகே, யா, நான் என்ன கேட்குறது உங்கள்கிட்ட? லைக் கேட்குறதா, சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறதா, என்ன கேட்க முடியும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணிவிட்டு? உங்களுக்காக பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இந்த ப்ளெயின் நூடுல்ஸ் அந்த மசாலா பவுடர் போட்டு பண்ணி சாப்பிட்றது, அதுவும் மழை நேரத்தில், குளிர் நேரத்தில் உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு கொண்டு வருதுங்க. ஐ லவ் திஸ். Thank you. Have a wonderful day. Stay safe, everyone.